இது ஒரு உண்மை சம்பவம். ஒரு ஊரிலிருந்து கிளம்பிய பேருந்து மறுநாளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதில் இருந்த 30 பயணிகள் இன்றுவரை காணாமல் போயுள்ளனர். 1998 இல் தென் தமிழகத்திலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து இரவு 11 மணிக்கு கிளம்பிய அரசு பேருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரத்தை நோக்கி பயணித்தது. அந்த பயணத்தில் 30 பேர் இருந்தார்கள். பேருந்து போன வழியில் காமெரா இல்லை, ஆனால் அது காலை 6 மணிக்கு ஒரு பாலத்தின் அருகே நிற்கப்பட்டிருந்தது. ஆனால் அதில் ஓர் ஆளும் இல்லை. போலீசார் வந்தபோது பேருந்து உள்ளே வெறுமையாக இருந்தது. பயணிகளின் பொருட்கள் இருந்தன, ஆனால் ஓர் காலடி தடமும் இல்லை. அருகில் மண் சூடாகவே இருந்தது, ஆனால் யாரும் இறங்கிய என்ஜியும் இல்லை. பேருந்து ஓட்டுநர் காணப்படவில்லை. அதே இரவில் அருகில் உள்ள ஒரு பெண் சத்தம் கேட்டதாக கூறினார். அவங்க எல்லாம் அழுது கொண்டு போய் விட்டாங்க. இந்த மர்மம் இன்றுவரை தீரவில்லை. அது ஒரு சூனியம், ஒருவகை மாயம், அல்லது மனித கற்பனைக்குமே அப்பால் உள்ள மர்மம்? நீங்களே சொல்லுங்கள், இந்த சம்பவம் உண்மையா? உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் இதுபோல் நிகழ்வுகள் உள்ளதா? கீழே கமெண்ட் செய்யுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல மர்ம கதைகளுக்கு